செங்கோட்டையன் நேற்று தினம் எம்எல்ஏக்களுக்கான விருந்துல கலந்துக்கல. எடப்பாடியாருக்கு அவருக்குமான அந்த மோதல் தொடர்ந்து போறதா இருக்கு. எந்த மோதலும் இல்லைங்க. நாங்க எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி ஒரே குடும்பம் இந்த மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப கூட மே தினம் கூட்டம் எல்லாம் நாங்க அறிவிச்சிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா புரோட்டோகால் படி 4வது கூட்டம் செங்கோட்டையன் அண்ணன் தலைமையில தான் அறிவிச்சிருக்கோம். நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். திமுகவோட தப்ப மூடி மறைக்கணும்ன்றதுக்காக ஏதோ எங்களுக்குள்ளார பிரச்சனை இருக்குன்னு ஊதி பெருசாக்க பாக்குறாங்க. அவ்வளவுதான். நாங்க எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கோம். சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இல்லாமலே நாங்க பலமான எதிர்க்கட்சியா இனிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்கள் உரிமைகளுக்காக நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கோம். இதுதான் அதிமுக, இதுதான் ரெட்டை இலை, இதுதான் இயக்கம்ன்றது எல்லாருக்கும் நாங்க நிரூபிச்சிட்டோம். ஆனா தேவையில்லாம இன்னும் இந்த கேள்வியை ஏன் எழுப்புறீங்கன்னு எனக்கு புரியல. அரசியல்ல எதுவுமே அறிவிப்பு வர வரைக்கும் நிரந்தரமும் இல்ல, உண்மையும் இல்ல. அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் என்னோட செயல் எல்லாமே செயலாதான் இருக்கும், வெறும் பேச்சா இருக்காது. விஜய் கோவையில நாளை மறுநாள் நான் இன்னும் அவர் அரசியல் தலைவரா பார்க்கல. அவர் இன்னும் எந்த அரசியலும் செய்யல. அவர் அரசியல் களத்துக்கு வரட்டும், அரசியல் பேசட்டும், அப்புறம் பதில் சொல்றோம். நாங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கோம். தொண்டர்களோட முடிவு தான் எப்பவுமே அதிமுக தலைவெடுக்கும். விஜய் அவர்கள் எதை வேணும்னாலும் டார்கெட் பண்ணல. ஆனா இது சினிமா கிடையாது, இது அரசியல், இது மக்கள் களம். இங்க நின்னு அரசியல் பண்றது ரொம்ப கஷ்டம். இங்க நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அந்த நேர்மை, உண்மை, பொறுமை விஜய் அவர்களுக்கு இருக்கான்றது நம்ம காத்திருந்ததா பார்க்கணும். நன்றி, வணக்கம்.